கிளாஸ்ல கிராஸ் ப்ராடக்ட்டோட விட்டுருப்போம். கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான ரூல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். வாட் இஸ் ரூல்? இப்போ 2 வெக்டரை நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன்னா எனக்கு ரிசல்ட் ஒரு வெக்டர் வரும். சரியா? ரிசல்ட் ஷுட் பி வெக்டராக இருக்கணும். அதே மாதிரி ஏ கிராஸ் பி வெக்டர் சீக்வல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏபி சைன் தீட்டான்னு போடுவோம். சைன் தீட்டா ஈட்டா கேப். ஸோ த ரிசல்ட் ஷுட் பி வெக்டர். இது வந்து மேக்னிடியூட். ஏபி சைன் தீட்டாங்கிறது மேக்னிடியூட். இந்த ஈட்டா கேப் இஸ் டைரக்ஷன். ஸோ த மேக்னிடியூட்ல வந்து பாருங்க, இந்த ஏபி இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ. That is a maximum value. The maximum value varying because of the sin theta value. If theta 0 இருந்தா 0 டிகிரியா இருந்தா sin 0 0. அப்ப theta 0 வந்துச்சுன்னா இது வேல்யூ 0 மாறிடும். தீட்டாங்கிறது என்னது? ஆக்சுவலா தீட்டாங்கிறது ஜஸ்ட் ரீகால் ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி. அப்ப தீட்டா 90 இருந்துச்சுன்னா sin 90 is 1. அப்ப நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். And so and so. Theta 270 இருந்துச்சுன்னா sin 270 minus 1. அப்ப நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். எஸ்டர்டே கிளாஸ் இதை பார்த்தோம். அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர் 0 ஆகும். 2 பேரலல் வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணக்கூடாது. ஐ வெக்டர் should along the x direction, I cap. another I cap, ரெண்டுமே parallel வெக்டர் along the x direction. அப்ப theta 0 ஆகும். இப்போ 2 parallel யூனிட் வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 0. ஆனா 2 பர்பெண்டிகுலர் வெக்டர் நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து k கேப்னு வரும். I கிராஸ் ஜேனா ரிமைனிங் என்ன இருக்குன்னா அதுதான் ரிசல்ட்டா இருக்கும். இந்த j கிராஸ் k ரிமைனிங் என்னவா இருக்கு? I. k கிராஸ் I ரிமைனிங் j. இது மாதிரி போடணும். நான் ரூல் சொல்லியிருந்தேன். I j எல்லாமே யூனிட் வெக்டர். இஸ் நாட் a வெக்டர், இட்ஸ் a யூனிட் வெக்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். நீங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆனீங்கன்னா பாசிட்டிவ். ஐ கிராஸ் ஜேனா பாசிட்டிவ் கே. அதே நான் இப்படி மூவ் ஆகுறேன் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஜே கிராஸ் ஐ போறேன்னா என்ன ஆகுது? ஜே கிராஸ் ஐனா மைனஸ் கே போட்டோம். இது இம்பார்ட்டன்ட். இப்ப உங்களுக்கு 2 வெக்டர் கொடுக்குறாங்க. ஏ வெக்டர் வந்து 2i கேப் பிளஸ் 3j கேப் k cap. Another vector b vector I cap j cap plus k cap. இப்படி இருக்குங்களா? இப்போ நீங்க a cross b ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? 2 வெக்டர் எழுதுவீங்க இல்லையா? கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் b vector. இப்போ நான் எழுதுறேன். ஆல்ரெடி we know that ஒரே டைரக்ஷனை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு 2i இருக்கு. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு யூனிட் வெக்டர் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2i கிராஸ் i, i கிராஸ் i 0 ஆகிடும். i கிராஸ் i 0 ஆகும். பிளஸ் 2i அண்ட் j போடுவீங்க இல்லையா? 2i கிராஸ் j போடுவோம். தென் 2i கிராஸ் k போடுவோம். ஒரு செட் முடிஞ்சிச்சா? இதே மாதிரி நம்ம 3க்கு ஒர்க் அவுட் பண்ணணும். 3க்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3i கிராஸ் j, அதுக்கப்புறம் 3j கிராஸ் j 0 ஆகும். அதனால இங்க எழுதல. 3 கிராஸ் j கிராஸ் k பிளஸ் இப்போ k வெக்டர் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. k வெக்டர் கிராஸ் i கேப் பிளஸ் k வெக்டர் கிராஸ் j கேப். இங்க k வெக்டர் கிராஸ் k வெக்டர் 0 ஆகும். ஸோ நான் அதை எழுதல. இப்போ பண்ணும்போது என்ன ஆகுது? i கிராஸ் i 0 நாட் ஈஸோ. i கிராஸ் j இஸ் a k. இப்போ 2k கேப். இப்போ எனக்கு வந்து 2 மேக்னிடியூட் அதுக்கான டைரக்ஷன் வந்துருச்சு.
I cross k is minus j, but minus 2j. I cross j is a plus k. J cross k. J cross k is a minus I. Sorry, I j k. அப்போ plus I. Sorry. J k ஆர்டர்ல இருக்கு இல்லையா, அப்போ பிளஸ் தான் வரும், பிளஸ் ஐ தான் வரும். K cross I, இது ரிவர்ஸ். K cross I is a reverse. So minus j cap. K cross j, இதுவும் ரிவர்ஸ் தான். I j k, K cross j ரிவர்ஸ். இப்போ மைனஸ் I. இப்போ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தா உங்களுக்கு அதே வெக்டர்ல வந்துடும். எத்தனை k இருக்கீங்க பாருங்க. Hold on. Finally we got the answer. Now the 2k plus 3k is a 5k. அதுக்கப்புறம் minus 2i, again we have I minus 3i. And oh sorry, this is j வா, இது j. கொஞ்சம் இது மாதிரி பண்ணும்போது தப்பு வரும். இதுவும் j. இப்போ minus 3j. And we have only 1i. Okay, 3i minus I plus 2i. இப்போ நான் ஆர்டருக்கு மாத்துறேன். 2i minus 3j plus 5. இது மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ண வேணாம், மேட்ரிக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க மேட்ரிக்ஸ் 11th. இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன், தேவையில்லை. வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. இது வந்து இது எக்ஸாமுக்கு வராது, பட் ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான். இப்போ மேட்ரிக்ஸ் மெத்தடில் நீங்கள் ப்ராடக்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மேட்ரிக்ஸ் மெத்தட் மேலே யூனிட் வெக்டரை போட்டுக்கோங்க. ஏ கிராஸ் பினா ஃபஸ்ட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் எழுதணும், ஏவோட மேக்னிட்யூட் எழுதணும், அதுக்கு கீழே பியோட மேக்னிட்யூட் எழுதணும். ஆர் அதர்வைஸ் இங்கே பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு பி வரணும், அது கீழே ஏ வரும். இங்கே எனக்கு ஏ இருக்கு, கிராஸ் பி வெக்டர். இப்போ ஏ வெக்டரோட மேக்னிட்யூட எழுதுங்க. ஏ வெக்டரோட மேக்னிட்யூட் ஐக்கு என்ன இருக்கு, 2 இருக்கு, ஜேக்கு 3 இருக்கு, கேக்கு 1. பி வெக்டர் பாருங்க, ஐக்கு 1, ஜேக்கு 1, கே. ஸோ தட்ஸ் ஆல். இதோட ரிசல்ட் எனக்கு தெரியணும். நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் கலர் மாத்திக்க. ஃபர்ஸ்ட் காலமை சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல யூனிட் வெக்டர் என்ன இருக்குன்னா ஐ வெக்டர் இருக்கு. அந்த காலமை அந்த ரோ ரெண்டையும் விட்டுருங்க. ரிமைனிங் உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். டாப் டு பாட்டம் லெஃப்ட் கார்னர் 3 to 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 கிடைக்கும். அப்போ லோ டு டாப் இங்க 1 2 மேலே போய் கீழே இருந்து மேலே போகணும். இப்போ 1 into 1 1. ஸோ வி கெட் இங்கே மைனஸ் போட்டுக்கணும், நடுவில் ஃபார்முலாவில் வர மைனஸ். இப்போ யாரோ ஒரு ஆள் மைக்கை ஆன் பண்ணிக்கிறீங்க, லவுட் ஸ்பீக்கரில் இருக்கு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே நடுவில் வந்து மைனஸ் இஸ் ஆஃப் ஃபார்முலாவில் இருக்கிறது. இப்போ 1 into 1 is 1. இப்போ ஒருவேளை நீங்கள் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா 1 into -1 இங்கே பிளேஸ் பண்ணணும். அந்த மைனஸும் ஃபார்முலா இருக்கிற மைனஸும் பெருக்கி ப்ளஸ்ஸாக மாறும். இதுதான் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. அடுத்து நான் ரெண்டாவது காலமை சூஸ் பண்ணணும். தேர் இஸ் ஜே. ஸோ மைனஸ் போட்டுக்கணும், ரெண்டாவது காலமுக்கு மைனஸ் போட்டுக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கன்சர்ன் காலமை விட்டுருங்க. அந்த கன்சர்ன் காலமை விட்டுட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. ரிமைனிங் இதில் எரேஸ் பண்ணிடுறேன், இது தேவையில்லை. மேலே டாப்ல என்ன இருக்கு, டாப் டு பாட்டம் பண்ணுங்க. இங்கே 2 to 1, 2 into 1 2 மைனஸ் 1 to 1. சரியா? அடுத்து தேர்ட் காலம் சூஸ் பண்ணுங்க. இங்கே தேர்ட் காலமுக்கு ப்ளஸ் போட்டுக்கணும். இந்த மைனஸ் இங்கே நடுவில் ஜே பக்கத்தில் வர மைனஸ், ஃபார்முலாவில் வர மைனஸ். அகெயின் நான் கேவை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த காலமை விட்டுருங்க. இந்த காலமை விட்டுட்டீங்கன்னா இந்த 2 பாக்ஸ் கிடைக்கும், ரெக்டாங்குலர் பாக்ஸ். டாப் டு பாட்டம் வரணும். 2 to 1 2 மைனஸ் ஃபார்முலா இருக்கிற மைனஸ் 1 to 3 3 1 into 3 3. தட்ஸ் ஆல். நம்ம ஒரே ஸ்டெப்ல கொண்டு வந்துட்டோமா. 2i கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் k. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் கொஸ்டின் இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஏன்னா டைமிங்
உங்களுக்கு ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்துல ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ நீட்டை பொறுத்து, நீட்டோ ஜேஇயோ நீங்கள் கான்செப்டை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸை நம்ம அப்ளை பண்ணுவோம். இது இல்லைன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அசோசியேட்டிவ்லா இல்லை ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து எதுக்கு போக போறோம்னா எலிமெண்டரி அல்ஜிப்ரா. எலிமெண்டரி அல்ஜிப்ரால நான் பேசிக் ஈக்குவேஷன், நான் ரெக்கார்டு ஈக்குவேஷன் நெசசரி ஃபார்முலா தான் எழுத போறேன். இந்த நெசசரி ஃபார்முலா தாண்டி நிறைய ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? எலிமெண்டரி algebra. So that is a basic. We have a formulas. என்னென்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க ஸ்கூல் லெவல்ல நீங்க படிச்ச ஃபார்முலா. ஓகே, ஸ்கூல் லெவல்ல நீங்க காலேஜுக்கு போனாலுமே இந்த ஃபார்முலா தான் படிப்பீங்க. a plus b whole squared is equal to a squared plus b squared plus 2ab and a minus b the whole squared is equal to a squared plus b squared minus 2ab. We know that. இதுதான் பேசிக் ஃபார்முலா இல்லையா? இன்கேஸ் இதெல்லாம் எங்க நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ரேண்டமா எங்கேயாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். டூ ஏபி 2bc 2ca and a plus b the whole square, sorry, a plus b into a minus b. Another formula we get a squared minus b squared. இந்த 12th இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் படிக்கும்போது யூஸ் பண்ணுவோம். And we have another formula a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab of a plus b. சரியா? And another formula a minus b the whole cube is equal to a cube minus b cube minus 3ab of a minus b. Again a plus b whole square minus of a minus b the whole square is equal to 4ab. Plus a minus b the whole square 2 of a square plus b. So this is all the basic level formulas. இதெல்லாமே இப்ப கேட்டாலும் சொல்றதுக்கு ரெடியா இருந்தது. In order to solve the problems. So sorry, elementary algebra பார்த்ததுக்கு அப்புறம் பைனாமியல் தியரம் அதை பத்தி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் சால்வ் பண்றது உங்களுக்கு தெரியும். பேசிக் லெவல் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. இப்போ இன்கேஸ் யூ ஹேவ் அ குவாட்ரடிக் ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஹையர் ஆர்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி equal if you have a equation like the equation means formula உங்களுக்கு இப்படி வரலாம். 4t squared plus 6t plus 15 equal to 0 அப்படின்னு வரும். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம டைமை கண்டுபிடிக்கிற மாதிரி சூழல் வரும். சில ஈக்குவேஷன் நீங்க டைரக்ட் மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க. நீங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணி மேல ஒரு வேல்யூ போடுவீங்க, அது ரெண்டா பிரிப்பீங்க. இந்த ஈஸி மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட்ல மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அப்படி இல்லாம வருதுன்னா என்ன பண்றது? So this equation is known as a quadratic equation. We have a linear equation also. அதெல்லாம் இப்ப தேவையில்லை. நம்ம quadratic equation போதும். linear equation நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆர்டர் வந்து 1ல இருக்கும். 2x plus 3 is equal to 5 அப்படின்னா அது linear equation. பவர் ஸ்கொயர்ல வரும்போது நமக்கு பிரச்சனை ஆகும். ஸோ கோஎஃபிஷியன்ட்டை பாருங்க. கோஎஃபிஷியன்ட் இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? ஏன்னு இருக்கு. இங்கே இருக்கு. நம்ம ஒரு நியூமெரிக்கல் எக்ஸே வச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
டி ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிறது 4 இருக்கு இல்லையா, அதுதான் ஏ, அதான் வேல்யூ ஆஃப் ஏ. ஏ இஸ் ஈக்குவல் டு 4. டீக்கு பக்கத்தில் இருக்கிறது, கம்பல்சரியா டீக்கு பக்கத்தில் இருக்கிறது பி, அது வந்து 6. ரிமைனிங் இஸ் எ கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து நான் ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, பி இஸ் ஈக்குவல் டு பி, சி இஸ் ஈக்குவல் டு சி. இது வந்து நம்ம டெரிவேஷனுக்காண்டி பண்றது, நாட் டெரைவ் திங், இது அப்ளிகேஷன் தான் சொல்றது. இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து டீயை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சா, டி இஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ், வாட் எவர், நம்ம எக்ஸை வச்சுக்குவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் கன்வீனியண்டாக இருக்கும். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இங்க இருக்கிற மைனஸ் ஃபார்முலால இருக்கிற மைனஸ். ஒருவேளை இங்க பியோட வெளியே -6 இருந்துச்சுன்னா சப்ஸ்டிட் பண்ணும்போது -6 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. மைனஸ் மைனஸ் கேன்சல் பிளஸ் ஆகும். திஸ் இஸ் ஜெனரல் ஃபார்முலா. ஸோ எனக்கு இந்த குவான்டிட்டி ஈக்குவேஷன் வந்து 2 வேல்யூ வரும், பிளஸ்ல ஒன்று வரும், மைனஸ்ல வரும். ஏன்னா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, we have a plus or minus. So we have a two values. அதாவது நான் x1 சொல்லலாம் minus b plus or minus root of b squared minus 4ac divided by 2a. x2 we have two values. Depend upon the problem, நீங்க plus choose பண்ணணுமா minus choose பண்ணணுமா பார்க்கணும். ஒருவேளை இப்போ டைம்லாம் வந்து நெகட்டிவ்ல வராது, அப்போ பாசிட்டிவ் வேல்யூவை நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு we have a two values இருக்கு இல்லையா, இப்போ இதுலயே வந்து some situation வந்து what is x1 plus x2 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ், ஃபிசிக்ஸ்ல வர அப்ளிகேஷன். இப்போ ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் பி பை ஏ வரும். இன்கேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும், x1 அண்ட் x2 எவ்வளவு வரும்னா சி பை. இதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தடை நான் அப்ளை பண்ணுவேன். அப்போ வந்து நீங்க வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ x1 மைனஸ் x2 போடும்போது if you choose x1 minus x2, the formula like இந்த இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் கைனமெட்டிக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போற 2 டைமென்ஷனல் மோஷன், அதில் இதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க நான் சொல்றேன், சரியா? These things are important. Quadratic equation is very very important. Quadratic equation is very very important. அடுத்த linear and parabolic நம்ம பின்னாடி தான் பார்க்க போறோம், டுமாரோ கிளாஸஸ்ல வரும். ஓகே, அடுத்து பைனாமியல் எக்ஸ்பிரஷன். பைனாமியல் எக்ஸ்பிரஷன் இப்போ நடத்த போறது இல்லை, பைனாமியல் தேர்தல் நடத்த போறது இல்லை. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம் ப்ராப்ளம் சால்வ் பண்றது, அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ binomial theorem for any index, for any value, if you have any value like this 1 plus x the whole power n, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 இருக்கு, x is a some any value, x is any value, whole power. இப்போ whole power for example 1103 whole power 1/3 கொடுத்தா நீங்க ஆன்சர் எடுக்க தெரியும். அதுக்காக binomial theorem அங்க அப்ளை பண்ணிக்கலாம். For any index we have a formula. This is a straightforward formula, 1 plus nx. இது first 2 term, சரிங்களா? அடுத்து என்ன பண்ணீங்கன்னா n into n minus 1 divided by 2 factorial x square plus n into n minus 1 n minus 2 divided by 3 factorial into x cube and so on up to infinite terms. முதல் எத்தனை டேர்ம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஒருவேளை n வந்து பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா நமக்கு மொத்தம் n plus 1 டேர்ம்ஸ் வரும். பவர்ல இருக்கிற n வந்து இந்த n இருக்கு இல்லையா, இஃப் n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் we have n plus 1 terms. நான் அதிகமாக இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவேன், அதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை n வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா, நெகட்டிவ் ஆர் ஃப்ராக்ஷன்ஸ், இஃப் n is negative or fraction we have
இன்ஃபைனிட்டி டேர்ம்ஸ். சரியா? இதெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஃபிசிக்ஸில். ஃபிசிக்ஸில் நம்ம எது அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா, இஃப் x value is very 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 less than 1, if x value, please note here வந்து என்ன, x வந்து very very less than வேல்யூவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா 1 plus x whole power n இருக்கு இல்லையா, 1 plus nx இதோட நிறுத்திக்குவேன். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸோட நிறுத்திக்குவோம். அவ்வளோதான். இந்த சுச்சுவேஷன் தான் நம்ம நிறைய டெரிவேஷன் தெர்மோடைனமிக்ஸ் பக்கம் போகும்போது ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ இஃப் யூ ஹாவ் அ 1 minus x whole power n, நீங்க பிளைண்டா உள்ளார என்ன கொண்டு வாங்க தட்ஸா. இப்போ வர 1 minus x whole power minus n இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் என்ன உள்ள கொண்டு வர போறேன், இங்க x இருக்கு. ஸோ இது மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் ஆகும். இப்போ 1 plus nx. சேம் as if, இப்போ ஒருவேளை நமக்கு இப்படி இருந்தா 1 plus x whole power minus n, I get 1 minus nx, that's it. So this idea நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பவர் 2/3 வரும், 3/4 வரும். அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, லெட்ஸ் ட்ரை அவுட் ஒன் சிம்பிள் ப்ராப்ளம். கால்குலேட் ஜீரோ ஜீரோ ஒன் ஹோல் பவர் 1/3. இது மாதிரி சூழல் வருதுப்பா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம் கொஸ்டினில் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக கொடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி சூழல் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா 1001 நான் இப்படி பிரிப்பேன். எப்படி பிரிக்க போகிறேன்னா 1000 into 1 plus 1/100 1/1000. இந்த வாட் இஸ் a value of 1 plus 1/1000? இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. 1000 plus 1/1000 சிம்பிள் மேக்ஸ். 1000 plus 1 என்னது 1001. சரியா? 1001 divided by 1000. இந்த டோட்டல் வெளி இதுவா இருக்கும். அப்ப ரெண்டே மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, வெளியே வந்து 1000 இருக்கு into 1001/1000. 1000 cancel, so we get 1001. அப்ப எனக்கு 1001 வந்துருச்சா? ஸோ எனக்கு இந்த வேல்யூ மாறல. ஸோ இந்த ஃபார்முக்கு மாத்துறேன். பர்பஸா நான் மாத்துறேன். ஸோ நான் 1001 இந்த ஃபார்முக்கு மாத்திட்டேன். சரியா? நம்ம எதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும், 1001 ஹோல் பவர் 1/3 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஹோல் பவர் 1/3. Here we have to apply the binomial expansion. நான் ஸ்ப்ளிட் பண்றது, ரெண்டையும் இப்போ ஸ்ப்ளிட் பண்றேன். இப்போ 1000 பவர் 1/3 into 1 plus 1/1000 ஹோல் பவர் 1/3. இப்போ இந்த பிராக்கெட் டேர்ம் அப்சர்வ் பண்ணுங்க. 1/1000, the 1/1000 is very 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 less than 1. சரியா? அப்ப நம்ம பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, 1000 ஹோல் பவர் 1/3 பிராக்கெட் குள்ளார 1 plus nx. இப்போ 1/3 into 1/1000. n உள்ள கொண்டு வந்துட்டேனா. இப்போ 1000 பவர் 1/3 என்னதுமா, 1000 பவர் 1/3னா இந்த 1000 நீ 3 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சு என்ன வரும், 10 into 10 into 10 பவர் 1/3. அதாவது 10 into 10 into 10. இதுல இருந்து 3 ஈக்குவல் பார்ட்டா பிரிங்க. அதுல இருந்து ஒரு வேல்யூ வெளியே எடுத்துக்கணும். அதான் 10. இதுதான் the வேல்யூ ஆஃப் 1000 பவர் 1/3. 1000 பவர் 1/3க்கு ஆன்சர் என்னது 10. அதில் ஒரு வேல்யூ வெளியே தூக்கி போடும். ரூட் மாதிரி தான். இப்போ 100 பவர் 1/2 நம்ம என்ன பண்றோம், 10 into 10 ரூட்டா 1/2னா ரூட். சரியா? அப்ப நான் 10 எடுக்கணும் இல்லையா, அது மாதிரி தான். 10 பவர் 1000 பவர் 1/3 is a 10 of 1 plus 1/3 1/3 into 1000 மேல கொண்டு போங்க. என்ன வருது, 0.001. சரி, நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா 10 உள்ள இருக்குங்க. 10 plus
10/3 into 0.001. So it gives 10.003. போயிட்டே இருக்கும். So we get the value of 1000 known whole power 1/3 is equal to this. This is how we apply the idea. Okay, try out another problem. And some situation, நம்ம gravitation இது யூஸ் பண்ணுவோம். Gravitation G dash is equal to G r square divided by r plus h the whole square. If h is very very less than r, என்ன பண்ணுவீங்க? இப்போ இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? h வந்து r விட மிகவும் கம்மியான வேல்யூவாக இருந்தால் அந்த ரிசல்ட் என்ன ஆகும்? G dash ஓட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்? So the result is G dash is equal to G of 1 minus 2h by r. சரியா? இப்போ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? பைனாம் பர்பஸாக நீங்கள் பைனாமியல் தேர்றதுக்காக அதை மாற்றணும். இப்போ மாற்றணும்னா எனக்கு எந்த டேர்ம் வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க? ஹச்சையும் ஆரையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபார்முலா மாற்ற போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னா, we have a left hand side G dash, G வெளியே எடுத்துக்கோங்க. R divided by R plus H the whole square. எழுதிக்கலாம் இல்லையா? R divided by R plus H the whole square. டினாமினேட்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா R காமனாக வெளியே எடுக்கிறேன். R காமனாக வெளியே எடுத்தேன்னா எனக்கு 1 plus H by R வருதா? 1 plus H by R whole power 2. இப்போ R கேன்சல் ஆகும். R கேன்சல் ஆகும். இப்போ again I get G 1 plus H by R divided by 1 plus H by R the whole square. சரியா? இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ 1 plus H by R whole power minus 2. இப்போ நான் G dash எந்த ஃபார்முக்கு மாற்றிருக்கேன்? இப்போ பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் தேர்த்தை என்னால் அப்ளை பண்ண முடியும். G dash equal to G of 1 plus H by R whole power minus 2. நான் 1 plus கொண்டு வந்துட்டேன்னா it resemblance of 1 plus x whole power minus. இப்போ மைனஸ் என்ன உள்ளார கொண்டு வந்துருங்க? பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. G of 1 minus 2h by r. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோதான். வெரி ஈஸி ஐடியா, ஈஸி தாட் ப்ராசஸ். இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி ட்ரிகோனோமெட்ரி பார்த்துருவோம். எலிமெண்டரி ட்ரிகோனோமெட்ரி, சரிங்களா? எலிமெண்டரி ட்ரிகோனோமெட்ரி பார்த்துருவோம். இது வந்து ஆங்கிள் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து ப்ரொடக்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை எடுத்துக்கோங்க. We have a 4 quadrant. First quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. Okay, start with 0 degree, 0 to 90 degree, 90 to 180 degree, 180 to 270 degree, 270 to 360 degree. சரிங்களா? நான் இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனை மெஷர் பண்ணேன்னா அது பாசிட்டிவ். நீங்கள் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்கூலில். ப்ராடக்ட் இப்படி இருக்குன்னு வைங்களேன், இங்கே வந்து 0 டிகிரி இருக்கும், அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணிட்டு போவீங்க. ஸோ ஆன்டி கிளாக்வைஸில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் சைன் போடணும். பாசிட்டிவ் சைன் ஃபார் ஆன்டி கிளாக்வைஸ் மெஷர்மெண்ட்.
இதுவே நீங்க வந்து கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் சைடு ஃபார் கிளாக் வைஸ் மெஷர்மெண்ட் இஃப் எனக்கு ஒரு வெக்டர் இருக்கு, திஸ் இஸ் மை வெலாசிட்டி வெக்டர். சரியா? இப்போ வெக்டரோட ஆங்கிள் பார்க்கணும், என்ன பண்ணீங்க, டெய்லில் கோஆர்டினேட் ஆக்சிஸ் வரையும். This is our coordinate axis. Oh, this is my velocity vector. இப்போ ஆங்கிள் சொல்லணும் இல்லையா? இப்போ டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் மீன்ஸ் திஸ் இஸ் ஆங்கிள். ஆங்கிள் இஸ் டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். This is a measure. This is my measurement. If theta is equal to 30 degree, இங்கே plus 30 போடுவார் பாசிட்டிவ் சைட், பிகாஸ் இங்கே வந்து 0 டிகிரி இருக்கும். திஸ் இஸ் அ ஆன்டி கிளாக் வைஸ் மெஷர். நீங்கள் கிளாக் வைஸ்லேயே மெஷர் பண்ணலாம். எப்படி மெஷர் பண்ணலாம்? இந்த டைரக்ஷனை மெஷர் பண்ணலாம். இந்த டைரக்ஷனை மெஷர் பண்ணலாம். இந்த டைரக்ஷன் மெஷர் பண்ணீங்கன்னா அது வந்து என்னது, கிளாக் வைஸ் மெஷர். அட் எனி காஸ் இதான் வந்து 0 இஸ் திஸ் 0 டிகிரி இஸ் மை ரெஃபரன்ஸ் லைன். நான் இப்படி மெஷர் பண்ணுன்னா எவ்வளோ ஆங்கிள் வரும்? -330 டிகிரி. இப்படி வராமல் சம் கேஸ் ஒகேஷனலி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆங்கிள்ஸும் கரெக்டாக பார்க்கணும். கொஸ்டின்ல ஆங்கிள் போட்டு கொடுப்பாங்க. இப்போ எனக்கு வெக்டர் இங்கே இருக்கு, இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ ஹியர் சே இஸ் 30 டிகிரி, 0 டிகிரி 30 டிகிரி -30 டிகிரி. இது ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஆங்கிள் மெஷர்மெண்ட்டை. அண்ட் radian value, we know how to measure the arc length. If you have an arc, any arc like this, for any arc we have a radius of curvature. Radius of curvature எங்க வரும்? the arc ஓட center point வரும். So radius of curvature means radius, that's all. So radius is always constant for arc. நீங்க எந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஒரு கோடு வரைஞ்சீங்கனாலும் இந்த ஆர் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் ஆகும். சரியா? ஆர் வேல்யூ கான்ஸ்டன்ட். கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு பார்ட்டிகல் டிராவல்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் ரீச் பாயிண்ட் பி. வாட் இஸ் அ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த பார்ட்டிகல்? டிஸ்டன்ஸ் வேற, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேற. இந்த ஒயிட் கலர் லைன் வழியாக வரதான் பாத் லென்த். இந்த பாத் லென்த் கேட்டாங்கன்னா, the path length is equal to the radius of the arc and the angle subtended. The point A க்கும் point B க்கும் உள்ள radius இருக்குல்லையா, this is R. இந்த angle subtended பார்க்கும் into theta. So we have a arc length. இது வந்து ரேடியன்ல சொல்லுவோம். சரியா? So what is a radian? டிகிரியை வந்து நம்ம ரேடியன்ல கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ we have a 360 degree. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோஆர்டினேட் தான் வரைகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேடியன் சர்க்குலர் மோஷன் தான் படிக்க போகிறோம். பின்னாடி வேவ்ஸ்லாம் படிப்போம். சரியா? இது 0 டிகிரி சேம் அஸ் 90 டிகிரி, 180, 270 அண்ட் 360. ஒரு பார்ட்டிகல் பாயிண்ட் ஏல ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல் ரவுண்ட் அடிச்சு ஆன்டி கிளாக் வைஸ்ல எகெயின் அதே பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது மொத்த ரவுண்டு வந்து 360 டிகிரி அடிக்குது. ஃபுல் ரவுண்டு. ஃபார் கம்ப்ளீட் ஏ ரவுண்ட், for a full round, angle is 360 degree. That is equal to 2 pi radian. 2 pi radian is equal to 360 degree. And 1 radian is equal to 360 degree divided by 2 pi. இப்போ 1 radian angle உங்களுக்கு கண்டுபிடிச்சலாமா? 1 radian is equal to எவ்வளோ? எத்தனை ஆங்கிள் வருது? 360 by 2 pi வருதா? நான் பைக்கு இப்போ என்ன வெளியே போட்டுக்கலாம்? நம்ம 360 degree divided by 2 into 3.14 போட்டுக்கலாம். நான் ஒர்க் அவுட் பண்ணேன்னா 1 radian is equal to
57.3 degree. சரியா? அதே மாதிரி 360 degrees equal to 2 pi radian. இப்போ 1 degree is equal to 2 pi by 360 radian. It gives pi by 18. சரியா? இப்போ 1 டிகிரிங்கிறது எவ்வளோ ரேடியன் வருது? pi by 180 radian. 1 ரேடியன்ங்கிறது எவ்வளோ வருது? 180 divided by 5 degree, that is 57.3 degree. Radian to degree conversion, degree to radian conversion is very, very, very important. And quadrant பார்க்கணும். We have a 4 quadrant இருக்கு இல்லையா? இங்க வச்சுக்குவோம். 0 to 90 degree is the first quadrant, 90 to 180 is second quadrant, 180 to 270 is a third, is a fourth quadrant. First quadrant வந்து all theta is a positive. Second quadrant வந்து sin thetaவும் and sin theta, another one is cosecant theta, cosec theta, இதுவும் பாசிட்டிவா இருக்கும். தேர்ட்ல வந்து tan theta and cot theta பாசிட்டிவ். ஃபோர்த்ல வந்து cos theta and cosecant theta பாசிட்டிவ். இது ரொம்ப கவனமா பார்க்கணும். எந்த குவாட்ரன்ட்ல வெக்டர் இருக்கு அதை வச்சு ஒர்க் பண்ணுது. theta should measure from the reference point. 0 டிகிரில மெஷர் பண்ணும். சரிங்களா? பாருங்க, ஒருவேளை வெக்டர் இங்க இருக்குன்னா ஆங்கிள் இங்கேருந்து மெஷர் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து 30 டிகிரியா இருந்தா மொத்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும்? 120 டிகிரியா இருக்கும். இப்போ சைனுக்கு மட்டும் பாசிட்டிவ் வரணும், பாக்கி எல்லாத்துக்கும் நெகட்டிவ் வரும். And also the limits of sin theta value, cos theta value, tan theta value. What is the maximum limit and minimum limit for all theta? Please 5 minutes ஒரு எமர்ஜென்சி கால், கொஞ்சம் காப்பி பண்ணிட்டுங்க. இப்போ ஆல் தீட்டா, இப்போ சைன் தீட்டாவோட லிமிட் எப்படி இருக்கும்? சைன் தீட்டா லிமிட்டு சைன் 0 எவ்வளோமா? 0, சைன் 90 1, சைன் 180 0, சைன் 270 -1, again 0. இந்த வேல்யூஸ்லாம் பாருங்க, 1லேருந்து -1 ஆர் -1 1, இது மாதிரி தான் மாறிட்டு இருக்கும். காஸ் தீட்டாவும் அப்படிதான். காஸ் 0 is 1, காஸ் 90 0, cos 180 -1, cos 270 0, இதே மாறிட்டு போயிட்டு. So the values of sin theta and cos theta vary from 0 1 0 -1 or 1 0 -1 0, இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. So the formula நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது any quantity end with sin theta or cos theta, the problem ஓட maximum value depend upon the value of cos theta. For example, work done is equal to F d cos theta, force into displacement. Theta is the angle between the force and displacement. F d value is a maximum value. This is the actual value, is the maximum value. In the maximum value, the values decrease. The values may be decreasing or increasing or 0, whatever. இது எப்படி மாறும்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ பொறுத்து மாறும். இப்போ காஸ் 0 அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ 1. The 1 value indicate it is a maximum value. Because the already we have a f and d is a maximum. அதோட 1ஆல பெருக்குறீங்கன்னா உங்களுக்கு நான் மேக்ஸிமம் தானே வரும். அப்போ காஸ் 90 டிகிரி is 0. இப்போ ஒர்க் டன் 0வா மாறிடுது. காஸ் 180 வந்து -1 வருது. ஸோ இட் இஸ் மினிமம் வேல்யூ. இந்த ஃபேஷனில் தான் மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ காஸ் தீட்டாக்கு மட்டும் சொல்கிறேன், சைன் தீட்டா நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்க, காஸ் 0 வேல்யூ 1 இருக்கா? அது 0 டிகிரி இருக்கா? இங்கே வந்து எவ்வளோ இருக்கு? 90 டிகிரி இருக்கு, 180 டிகிரி இருக்கு, 270.
ஸோ காஸ் 0 டிகிரிக்கு வந்து எனக்கு வேல்யூ வந்து 1 மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதா கிரவுண்டில் கிரவுண்ட்னா பேரலல் வெக்டர் இருக்கும் காஸ் 0னா எஃப் வெக்டரும் டி வெக்டரும் பேரலல் வெக்டர் அப்படியே நான் வந்து 0 டிகிரிலேருந்து அப்படியே 90 டிகிரி நான் மூவ் ஆகும்போது எனக்கு ஒன்னோட வேல்யூ கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வந்து இங்கே வந்து ஜீரோவாக மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் 45 வேல்யூ இஸ் 45 வேல்யூ இஸ் காஸ் 45 இஸ் 1/√. சரி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் again 1/2 cos 30 √3/2 1/√2 1/2 0. So the first quadrant cos theta value என்ன ஆகுது maximum to 0. second quadrantல 0 to minus 0 இருந்து நெகட்டிவ் குறைஞ்சிக்கிட்டே வருது decreasing. again minus 1 இருந்து 0 increasing. minus 1 இருந்து 0 0 இருந்து increase. மேல ஆஃப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல குறையும் செகண்ட் ஆஃப்ல பாட்டம் ஆஃப்ல இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா சைன் ஃபங்க்ஷன் படிக்கும்போது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா அடுத்து நம்ம அதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சைன் தீட்டா காஸ் தீட்டா வேல்யூ பார்க்கணும் சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா மூணு வேல்யூ தான் பார்க்க போறேன் ஏன்னா சைன் பை காஸ் இஸ் a tan we know that sin theta is equal to 1 by cosecant theta va sin theta is equal to 1 by cosecant theta cos theta is equal to 1 by secant theta tan theta is equal to 1 by cot theta உங்களுக்கு தெரியும் so we have a common degrees நீங்க ஸ்கூல்ல அப்படி 0 டிகிரி படிச்சிருப்பீங்க 30 டிகிரி படிச்சிருப்பீங்க 37 நான் வந்து 37 அந்த ஃப்ரீக்வெண்டா ஜேயில கேக்குறது 37ங்கிறது 45 நான் வந்து ரெண்டு இது சேர்ப்பேன் 53 சேர்த்திருக்கேன் and 60 degree 90 degree இங்க பாருங்க இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு 0க்கு 0 போட்டுக்கோங்க 30 டிகிரிக்கு 1/4 கால் 45 னா அரை ஆஃப் 60 னா முக்கால் 3/4 90 னா ஃபுல் 1 இப்போ sin θக்கு ரூட் எடுங்க ரூட் 0 is 0 ரூட் 1/4 is 1/2 நான் 37 நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும் 1/2 ரூட் எடுத்தா 1/√2 53 நீங்க மனப்பாடம் பண்ணணும் இதுக்கு ரூட் 3/2 1 அப்படியே காஸ் θக்கு ரிவர்ஸ் எழுதுங்க 1 இந்த ரூட் 3/2 30க்கு வந்துடும் ரூட் 3/2 1/√2 அப்படியே இருக்கும் 1/2 0 sin by cos is a 10 0/1 is a 0 1/2 and root 3/2 is a 1/√3 that is a 1 that is a root 3 that is in பாருங்க noted here tan theta value you start from 0 end with infinity increase ஆயிட்டே போகுது decrease ஆகல okay what is the value of 37 degree it's a 3/5 that is a 4/5 that is a 3/4 இது அப்படியே உல்டாவா எழுதிக்கோங்க அப்படியே கிராஸ் எழுதிக்கோங்க 4/5 3/5 that is a 4/3 இது வந்து 4/5 இந்த வேல்யூ இங்க போயிடுச்சு இந்த வேல்யூ இங்க வந்துடுச்சு இந்த டேபிள் கிளியரா வச்சுக்கோங்க 3753க்கு முடிக்க கூடாது மனப்பாடம் பண்ணிக்கோங்க கிளியரா இது கிளியர்னா அடுத்து மூவ் ஆகலாம் ஓகே அடுத்து கிராஃப்ஸ் ஆஃப் சைன் அண்ட் கொசைன் ஃபங்க்ஷன் பார்ப்போம் இப்போ if you have a graph sin function y is equal to some value sin omega t இது மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் or sin x or sin theta whatever இது மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து ஆர்குமெண்ட் சொல்லுவாங்கப்பா திஸ் இஸ் ஆர்குமெண்ட் இந்த ஆர்குமெண்ட்டை பொறுத்து எனக்கு ஒய்யோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ திஸ் இஸ் எக்ஸ் லைக் எக்ஸ் இப்போ we have a graph like this
ஒமேகா டிங்கிறது நம்ம பின்னாடி அப்ளிகேஷனை கொண்டு வருவோம். நான் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சைன் எக்ஸ். எக்ஸ் மீன்ஸ் தேர் இஸ் அ தீட்டா எக்ஸ். இப்போ வாட் இஸ் இண்டிகேட் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு என்ன மீனிங்? The y value changing with respect to the x value. That means a theta value. இப்போ x value 0 sin 0, x value 0 sin 0, இப்போ y is 0. We have a both values the origin. x 0 இருக்கும்போது y 0 இருக்கும். இப்போ x ஓட வேல்யூ வந்து 19 வைங்களேன். தட் மீன்ஸ் இங்கே ரேடியன்ல போடுவோம். பை பை 2. 90 டிகிரினா உங்களுக்கு என்ன வரணும்? பை பை 2 வரணும். If x value is 90 degree, we get the maximum value. அதாவது 1. Sin 90 is 1. இப்போ y ஓட வேல்யூ maximum ஆகும். So x value is like this pi by 2. Y value is maximum. We have a positive slope curve. இது sin function curve தான் வரும். Upward increasing. Y value is increasing. இப்போ அப்படியே வாங்க and 90 போட்டோமா 180 போடுங்க. இப்போ 180 டிகிரினா எவ்வளோ ஆங்கிள்? சாரி பையா பை சைன் பை இங்கே பை அது என்னவா மாறுது? 0வா மாறுது. y value is decreasing, negative value. y decreasing, அதாவது y decreasingனா dy is negative. y increasingனா dy is positive. That's all. Again அப்படியே போங்க 3 by 2 வேல்யூ மார்க் பண்ணுங்க. 270 டிகிரிக்கு என்ன ஆகுது? -1 வந்து minimum value. And again 360. This is a cos sine function. Sine function varying between the two limits. This is a maximum limit. கீழே பாட்டம்ல வருது மினிமம் லிமிட். இது வந்து நம்ம படிக்கும்போது வேவ்ஸ் படிக்கும்போது இதை நம்ம ஆம்பிளிட்யூட்னு சொல்லுவோம். இதையும் நம்ம ஆம்பிளிட்யூட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வந்து பாசிட்டிவாக இருக்கு. பையிலேருந்து 2 பை இது வந்து நெகட்டிவாக இருக்கு. நெகட்டிவ் வேவ்ஸில் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் 11th கெமிஸ்ட்ரியில் இந்த வேவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இஃப் இட் இஸ் அ காஸ் ஃபங்க்ஷன் கொசைன் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன ஆகும்? I have a same line, I have a horizontal axis. சொல்லுங்க, this is a value y, this is value x. Cos 0 is 1, that is a maximum value. Start with the maximum value. Start with the amplitude. And we have a cos 90 degree, right? இங்கே பாருங்க மேலே தடை கீழே ட்ரா பண்ணுறேன். This is pi by 2. This is pi. This is 3 by 2. 2 pi. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? cos 90 is 1, cos 0 is maximum. Maximum வந்து என்ன ஆகுது? Decreasing slope. Again maximum value. Move like this. கரெக்டா 180ல மைனஸ் மேக்ஸிமம் வந்துடும். cos 180 is a -1. So this is amplitude or maximum limit. இது வந்து positive maximum y maximum. This idea is very important. இந்த கான்செப்டை வேவ்ஸ் நடத்தும்போது நம்ம ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ரீகால் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. And some important trigonometric formula. Some important trigonometry formulas. Okay.
என்ன ஃபார்முலா நான் பேசிக்காக சொல்கிறேன் பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது நீங்கள் பேசிக்காக படிச்சிருப்பீங்க. அனதர் ஃபார்முலா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. தட் மீன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் டு 1. இதெல்லாம் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை ரீஃபார்ம் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வரும். நீங்கள் மேக்ஸ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. பட் எனக்கு இந்த ஃபார்முலாவை மறக்க முடியாது. These two formulas important. Second one நான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து கைனமெட்டிக்ஸ் 2 டைமென்ஷனல் மோஷனை ஒர்க் பண்ணுவோம். The sin a plus b, sin a plus b என்ன ஃபார்முலா? sin a cos b plus cos a sin b. Okay, what happens sin a minus b? இதுவும் பாசிபிள் தானே? sin a cos b minus நடுவில் மைனஸ் வந்தது, சரிங்களா? நடுவில் மைனஸ் மட்டும் மாறிடும். இங்கே சைனை பொறுத்த மட்டும் சென்டரில் மைனஸ் இருந்துச்சு. சைன் ஏ மைனஸ் பினா சென்டரில் மைனஸ் வந்துடும். இதுவே காசுக்கு வந்து நான் ஃபார்முலா உல்டாவா மாற்றுவேன். எப்படி மாற்ற போறேன்னா, காஸ் ஏ பிளஸ் பி சென்டரில் ப்ளஸ் இருக்கா, இங்கே வந்து மாறும், அப்படியே உல்டா பண்ணுவேன். எப்படி பண்ண போறேன்னா, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் காஸ் ஏ காஸ் பிக்கு இங்கே வந்து ஆல்டர்னேட்டாக வரும். சைனு காசும் ஆல்டர்னேட்டாக வரும். Again cos a minus b, same idea, same concept. Cos a cos b உல்டா பண்ணிருங்க. மைனஸ் அப்புறம் என்ன பண்ணணும், பிளஸ். இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இதுல எங்க இம்பார்ட்டன்ட்னா டெரிவேஷன் போடும்போது இம்பார்ட்டன்ட். tan a plus b இங்க பாருங்க, sin a plus b divided by cos a plus b gives a tan a plus b. அந்த டெரிவேஷன் நான் இங்க ஒர்க் அவுட் பண்ணல, ஃபைனல் ரிசல்ட் மட்டும் கொடுக்குறேன். tan a plus tan b divided by 1 minus tan a tan b. If we have a tan a minus b, tan a minus tan b divided by 1 plus tan a tan b. இவ்வளோ ஃபார்முலா பார்த்தாகணும். இது அடிஷனலாக இன்னும் ஃபார்முலாஸ் இருக்கு. we have another formulas also. Oh, the formula sin 2a formula. sin 2a இப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் டைரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் எதாவது டக் டக்குன்னு நேராக போட்டுருவேன். ஸோ இந்த ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா எனி டைம் நீங்கள் கேட்டால் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ப்ரொஜெக்டட் மோஷன் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா அதிகமாக யூஸ் பண்ணுவேன். cos 2a நான் இருக்கிறேன். we have another formula for cos 2a, 1 minus 2 sin squared a or 2 cos squared a minus 1. cos 2a க்கு மொத்தத்தில் ஃபார்முலா வந்திருக்கு, 3 ஃபார்முலா வந்திருக்கா. சரி, tan 2a tan a divided by 1 minus tan squared a.
நீட் அண்ட் ஜேஇ பொறுத்தவரை இந்த பேசிக்ஸ் ஓகே தான். ஜேஇக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஜேஇல ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸ் படிக்கிறதுனால தேவையானதை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சைன் லா அண்ட் கொசைன் லா, சைன் ரூல் அண்ட் கொசைன் ரூல் அப்படின்னா, யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள் லைக் திஸ். ட்ரையாங்கிள் 3 வெக்டர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, கான்கரண்ட் ஃபோர்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே ட்ரையாங்கிளில் சொல்கிறேன். யூ ஹாவ் அ நோட்டேஷன்ஸ் ஏபிசி. இந்த லெக்கோட ஆங்கிள் வந்து காமா, இந்த லெக்கோட ஆங்கிள் வந்து பீட்டா, இந்த லெக்கோட ஆங்கிள் ஆல்ஃபா. ஏபியோட லென்த்து நான் சின்னு சொல்கிறேன், இதை வந்து ஏன்னு சொல்கிறேன், இதை பின்னு சொல்கிறேன். சைன் ஃபார்முலா, சைன் ரூல் அப்படின்னா சைன் ஆல்ஃபா எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஆல்ஃபா. ஸோ ஐ ரைட் சைன் ஆல்ஃபா ஃபார்முலா. சைன் ஆல்ஃபாக்கு ஆப்போசிட் என்ன லென்த் இருக்குன்னு பாருங்க, ஏ இருக்கு. சைன் ஆல்ஃபா பை ஏ. பீட்டாக்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு பாருங்க, பீட்டாக்கு ஆப்போசிட்ல பி இருக்கும். அடுத்து காமாக்கு ஆப்போசிட்ல சி இருக்கு. ஆனால் அனதர் மெத்தட் நான் சொல்றேன், இது ஒரு சைன் ரூல். கொசைன் ரூல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சியோட வெளியே தெரியணும். அப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைடு எடுத்துக்கோங்க, அதர் டூ சைடு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சிக்கு ஆப்போசிட் என்ன ஆங்கிள் பாருங்க, சிக்கு ஆப்போசிட்ல காமா இருக்கு. -2ab cos alpha. இது நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. If you have a concurrent forces like concurrent forceனா ஒரே பாயிண்ட்ல மல்டிபிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுப்பா, ஃபோர்ஸஸ் அவே ஃப்ரம் த பாயிண்ட். இங்கேயும் நீங்க சைன் ரூல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ you have a force F1, F2, F3. F1க்கு ஆப்போசிட் இருக்கிற ஆங்கிள் நான் ஆல்ஃபாங்கிறேன், F2க்கு ஆப்போசிட்ல பீட்டா, F3க்கு ஆப்போசிட் காமா. இப்படி எடுக்கலாம், F1 divided by sin alpha, ஏன்னா F1க்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்ஃபா, ஈக்குவல் டு F2 by sin beta ஈக்குவல் டு F3 by sin. நீங்க இன்வர்ஸாக எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். டுமாரோ we start with the graph and the distance formula, slope, parabola. Tomorrow class is very, நான் tomorrow class கிடையாதோ, tomorrow என்ன மேக்ஸா நாளைக்கு உங்களுக்கு டால்மியா ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, டுமாரோ இஸ் டியூஸ்டே, இட்ஸ் ஹாலிடே. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெட்னஸ்டே மேக்ஸ் இருக்கும், அலாங் வித் ஃபிசிக்ஸ் இருக்கும். சரிங்களா? வெட்னஸ்டே சாரோட டைமிங் நான் கேட்டுட்டு நான் அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? போத் ஆஃப் யூ. இப்போ நேற்று கிளாஸ் நடக்கலப்பா. ஆமாம், அதை உங்களுக்கு சொல்ல மாட்டாச்சு.